பிரம்மதேவன் அவரோட மகன்களான 9 பிரஜாபதிகளையும் 4 சனத்குமார்களையும் வரவழைச்சு, நீங்க இமயமலையில போய் தவம் பண்ணுங்க, நீங்க ஆதிபராசக்தியில இருந்து வரங்கள் வாங்க, அதனாலதான் சிவபெருமானும் சரி விஷ்ணுவும் சரி அவங்க பலங்கள் திரும்ப கிடைக்கும், அவங்களோட தேஜஸ் திரும்ப கிடைக்கும். என்னால ஒரே ஆளா உட்காந்து முத்தொழில்களையும் பார்க்க முடியாது, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் கேட்ட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த 9 பிரஜாபதிகளும் சனத்குமார்கள் எல்லாருமே சேர்ந்து இமயமலையில உட்காந்து ஆதிபராசக்தி நோக்கி தவம் பண்றாங்க. இவங்க தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு ஆதிபராசக்தி அவங்க கண் முன்னாடி காட்சியும் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, எதுக்காக என்ன தவம் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பிரஜாபதிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்க சொல்றாங்க, சிவபெருமானுக்கும் சரி மகாவிஷ்ணுக்கும் சரி அவங்களோட மனைவிகள் திரும்ப கிடைக்கணும், அவங்க மனைவிகள் இல்லாம அவங்க சக்திகளை இழந்திருக்காங்க, நீங்க தான் அவங்க மனைவிகள் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துல தட்ச பிரஜாபதி வந்து ஆதிபராசக்தி பார்த்து கேட்கறாங்க, உங்களோட அம்சமான ஒரு அம்சம் வந்து எனக்கு மகளா பிறக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சிவபெருமானை போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இதனால எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆதிபராசக்தி இந்த வரத்தை நாங்கள் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைவும் செய்யறாங்க.